சரி, தொழில்நுட்ப வளர்ச்சி பத்தி ஒரு கவிதை மாதிரி ஒரு கதையை பார்க்கலாம். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு நடக்க முடியாத விஷயத்துல தான். இது நமக்கு தெரிஞ்ச பழைய உலகத்தோட முடிவை காட்டுது. இந்த உருவகம் அந்த மெக்கானிக்கல் உலகத்தோட முடிவை குறிக்குது. ஒரு யுகமே முடிவுக்கு வந்துடுச்சு. முக்கியமா இது வெறும் ஒரு அப்டேட் கிடையாது, இது ஒரு அடிப்படையான மாத்தவே முடியாத ஒரு மாற்றம். வாங்க, இது எப்படி அடுத்தடுத்து பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம். நாம மெதுவா கையால செஞ்ச விஷயங்களை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத உடனடி விஷயங்களுக்கு மாறிட்டோம். நம்ம சௌகரியமும் அப்படிதான். கையால வீசுற விசிறியில இருந்து தானா இயங்குற ஏசிக்கு மாறிடுச்சு. நம்ம உலகத்தையே தாங்கி பிடிச்சிருந்த அந்த கம்பிகள், அந்த உள்கட்டமைப்பே மெதுவா கண்ணை விட்டு மறைய ஆரம்பிச்சது. இதுதான் அந்த பெரிய மாற்றம். கட்டுப்படுத்தின கம்பிகளை விட்டுட்டு காத்துல மிதக்கிற சுதந்திரத்துக்கு நம்ம மாறணும். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருது. எதுக்காக இந்த பெரிய மாற்றம் தேவைப்பட்டுச்சு? அதுக்கு பதில் புது டெக்னாலஜியை துரத்துறது மட்டும் இல்ல, அதை விட ஆழமான ஒரு காரணம் இருக்கு. நோக்கம் மாடர்னா இருக்கணும்னு இல்ல, இல்லனா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது பழையதை தூக்கி போட்டுட்டு புதுசா கொண்டு வரது இல்ல. இது ஒரு பரிணாம வளர்ச்சி. அதாவது பழசோட முக்கியமான அம்சங்களை புதுமையான ஒரு வடிவத்துல பத்திரமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தான் நோக்கம். அந்த ஒளி அணைஞ்சிடாம பாத்துக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். ஒரு பாரம்பரியம் நிலைச்சு நிக்கணும். இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. நம்ம வாழ்க்கையில நாம பண்ற மாற்றங்களுக்கு பின்னால எந்த ஒளிய அணையாம பாத்துக்கிறோம்